ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் தக்காளியில் நம்ம பூரி செய்ய போகிறோம். சாதாரண கோதுமையில் செய்கிறத விட தக்காளி சேர்த்து செஞ்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வெரைட்டியான டிஃப்ரெண்ட் முறையில் நம்ம செய்ய போகிறோம். அதனால் நீங்கள் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ இதையே எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 தக்காளியை நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ 2 தக்காளி எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி கீத்தல் போட்டு தக்காளியை நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு வேக வைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த தோல் வேண்டாம், நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம், அதுக்காகத்தான். இப்போ அடுத்தது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் நம்ம தக்காளி கொஞ்சம் தண்ணியிலிருந்து ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து இந்த மாதிரி மேலே இருக்கிற தோலை உரிச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற 2 தக்காளியும் தோலை உரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எப்பவும் செய்கிற பூரியை விட இந்த மாதிரி தக்காளியும் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு செய்யும்போது பூரி கொஞ்சம் காரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம இப்போ பூரி செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், தோல் உரிச்சாச்சு. அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு சாறு எடுக்க போகிறோம். நல்லா மசிச்சு விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா மசிச்சு சாறு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இப்போ நம்ம தேவையான அளவு நான் ஒரு 1.25 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு வைக்க போகிறோம். உங்களுக்கு இன்னும் தேவை அதிகமாக இருக்குதுன்னா இன்னொரு தக்காளியும் சேர்த்து மாவு அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் இதே அளவே நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டி கொஞ்சம் ஆயில் சேர்த்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்சம் காயாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா பூரிக்கு தேவையான பூரி மசால் செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் நம்ம வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி வந்துடுச்சு. இதுக்கப்புறமா இதில் சேர்க்க வேண்டிய மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் தூளெல்லாம் கரியாமல் இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி உதிர்த்து போட்டுட்டு நல்லா மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்பதான் குருமா கொஞ்சம் திக்கா இருக்கும். தண்ணி அதிகம் சேர்க்காதீங்க. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு நம்ம கொதிக்க விடலாம். பாருங்க, இப்போ நல்லா கொதிச்சு கலர் மாறி வந்தாச்சு. மசாலா வாசம் செமையா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா அதிகமாக கொதிக்க வைக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தீங்கனாலே போதும். இப்போ மல்லி இலைகளை தூவி நம்ம இறக்கிக்கலாம். நம்மளுடைய டொமேட்டோ பூரிக்கு தேவையான உருளைக்கிழங்கு மசாலா செமையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்மளுடைய டொமேட்டோ பூரியை தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, மாவை நல்லா உருட்டி நமக்கு தேவையான சைஸில் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம் கொஞ்சமாக மாவு சேர்த்து உருட்டி வச்சிருக்கிற உருண்டைகளில் மாவு எடுத்து நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொன்றா தேய்ச்சி எடுத்துக்கிறத விட
ஒரு 4 சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ ஆயில் சூடானதுக்கு அப்புறமா நம்ம டக்குன்னு பொரிச்சு எடுக்க ரொம்ப வசதியாக இருக்கும். இதே மாதிரி 2 பக்கமும் வரமாவு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இந்த பதத்துக்கு நீங்களும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவை தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானொலியில் தேவையான அளவு ஆயிலை சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை ஒவ்வொன்றா பொரிச்சு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற சப்பாத்தி இதில் போட்டிங்கன்னா பாருங்கள் எப்படி உப்பி நம்மளுடைய டொமேட்டோ பூரி செமையாக சூப்பராக வந்தாச்சு. இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா உருண்டைகளையும் தேய்ச்சி வச்சிருக்கிற எல்லா சப்பாத்தி மாவையும் போட்டு நம்ம இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி பண்ணியிருக்கிறோம். இதே காம்போவில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரைக்கும் என்னோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி வந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.